This is Manigandan, Mechanical Faculty from Annanagar CAD Center, Madurai. Just நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா CAD. வாட் இஸ் a CAD அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. CAD சம்மந்தமான மெக்கானிக்கல் ஃபீல்ட் சம்மந்தமான ஓவரால் டீட்டெயில்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். CADன்றது மேக்ஸிமம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கும் ப்ளஸ் ஒர்க்கிங் ஃபீல்டு இருக்கவங்களுக்கும் CADனா என்னன்னு தெரியும். ஆனால் அதை பற்றின ஓவரால் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களை பற்றி ஜஸ்ட் பேஸ் மட்டும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. CADனா என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் டிசைனிங் சொல்லுவோம் நம்ம மெக்கானிக்கல் ஃபீல்டை பொறுத்தளவுக்கு. இந்த மெக்கானிக்கலுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதில்ல, சிவில் ப்ளஸ் இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் டிசைனிங்கிற காமன் டாபிக் தான். இதை நான் மெக்கானிக்கல் ஓரியன்டாக அப்ரோச் பண்ணும்போது நமக்கு அதில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக எந்த ஒரு மேனுஃபேக்சருமே டேரெக்டாக நம்ம ப்ராடக்ட்டை போய் மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. அந்த ப்ராடக்ட்டை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டிசைன்ஸ் எப்படி இருக்கணும், அதோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கணும், அதோட யூசேஜ் எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு மாடல் கொடுத்து அந்த மாடலை டெஸ்டிங் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அதில் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங்க்கு கொண்டு போவோம். ஓகேவா? இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் இன்ஜினியரோட ஒர்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. அதில் என்னென்னலாம் டிசைன் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா டிராஃப்டிங் பண்ணுவாங்க. டிராஃப்டிங் ப்ளஸ் மாடலிங், அனாலிசிங், இந்த 3 டாப்பிக்கில் தான் உங்களுக்கு டிசைன் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டிசைன் இன்ஜினியர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த 3 டாபிக் பேஸஸான நிறைய கோர்சஸ் இருக்குது. CAD Center, #1 CAD company in Asia. CAD சென்டரில் அந்த மாதிரியான கோர்சஸ் பற்றி தான் நம்ம அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சாஃப்ட்வேர்ஸ் பற்றி தான் நம்ம டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா மாடலிங் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம், செகண்டரி பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் சொல்லுவோம், லாஸ்ட் ஒன்று அனலைசிங் சொல்லுவோம். இந்த மாடலிங், டிராஃப்டிங் இந்த பற்றிய பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டுக்குள்ளே இல்லை மெக்கானிக்கல் கம்பெனிக்குள்ளே என்ட்ராகி நம்மளால் சர்வை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இன்ஜினியரிங் காலேஜில் நிறையா டெக்னிக்கல் ஓரியன்டாகவும் ப்ளஸ் அட்வான்ஸ்டு டாபிக் ஓரியன்டாகவும் டீச் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பேசிக் டிராஃப்டிங் பற்றி என்ன, அது எப்படி ஃபுல்லாக டிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நானுமே இன்ட்ரோ லெவலில் கம்பெனிஸ்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு டிராஃப்டிங் பற்றினா. டிராஃப்டிங்னா என்ன, வாட் இஸ் அ டிராஃப்டிங்? அப்போ அது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு உள்ளே போகும்போது. சம்திங் நம்ம போய் படித்து லேர்ன் பண்ணி அந்த கம்பெனியில் ஒர்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதும் அந்த டிராஃப்டிங் சாஃப்ட்வேர்ஸ் பற்றி படிக்கும்போது தான் டிராஃப்டிங்லாம் நிறையா தனி லாங்குவேஜே இருக்குது. அதில் வந்து நிறையா பில்ட் பண்ண முடியும். ஒரு பர்ஃபெக்ட் டிராஃப்டிங் மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறையா கண்டென்ட் தேவை. ஓகே, ஒன் பை ஒன்னாக லேர்ன் பண்ணி தான் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். அந்த மாதிரியான டிராஃப்டிங் பற்றின கண்டென்ட்டையும் இங்கே நமக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? டிராஃப்டிங் அப்புறம் மாடலிங் ஒன்றோம்னா அந்த டிராஃப்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட்டை நம்ம ஒரு 3D மாடலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேவா? அந்த மாடலை கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஒரு நமக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா அதோட ஜாமெட்ரிக்கல் ஷேப் ப்ளஸ் அதோட ஓவரால் குவாலிட்டிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எந்த மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் வச்சு மேக் பண்ண போகிறோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னவாக இருக்கும், அதை அப்ளை பண்ணும்போது அதில் மாதிரியான என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும், ஆக்சுவலி அதில் எங்கே மாதிரி ஒர்க் பண்ண போகிறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு அந்த காம்பனண்ட் வந்து எங்கே ஒர்க் பண்ண போகுது, அந்த ஒர்க் பண்ண ஃபீல்டோட கண்டிஷன், அந்த ஃபீல்டோட கண்டிஷன்ஸ் பொறுத்த அதோட லைஃப் டைம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத வரையும் நம்ம ஜட்மெண்ட் பண்ண முடியும். இதை வச்சு நம்ம மேனுஃபேக்சரிங்க்கு முன்னாடியே நம்மளோட ப்ராடக்டை ஒரு ப்ரீ அனலைசிங் பண்ணி அதோட அன்வான்ட் எரர்ஸ் எல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். இதுக்காக தான் நம்ம டிராஃப்டிங், மாடலிங் இந்த மாதிரியான ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் படித்து நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து அப்ளை பண்ணி நம்மளோட டைமிங்கையும் ப்ளஸ் மேன் பவர் வேஸ்டேஜையும் மணி வேஸ்டேஜையும் குறைக்கிறாங்க. CAD Center announces SkillQuest 2022, India's largest scholarship test for all engineering students. Get up to 50% scholarship on courses of your choice. As a learning program, SkillQuest is even bigger and spectacular this time with webinars, workshops, virtual meets and much more. To know about the test dates, log into cadcenter.com or visit your nearest center to register and collect your admit cards today. Mechanical students இந்த சாஃப்ட்வேர் CAD சம்பந்தமான சாஃப்ட்வேர்ஸ் ப்ளஸ் அதோட பேக்ரவுண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதோட நாலேஜ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்கொயரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா CAD சென்டர் அண்ணாநகர் மதுரையில் வந்து நீங்கள் கோர்சஸ் பற்றியும் உங்களோட கெரியர் க்ரோத் பற்றியும் நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம்.